அனைவருக்கும் இதயமார்ந்த வணக்கங்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானதாகவும், மதுரையை அருகில் அழகாக அமைந்துள்ளதுமான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு உங்களை மிகுந்த அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு சக்தி வாய்ந்த ஆன்மீக அனுபவம் காத்திருக்கிறது. இந்த எபிசோடில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் பழமையான வரலாறு, அதன் ஆன்மீக முக்கியத்துவம், புராண கதைகள், சிறப்பான கட்டிடக்கலை, பிரமாண்டமான திருவிழாக்கள் மற்றும் பக்தர்களின் வழிபாட்டு முறைகள் பற்றி விரிவான விவரங்களுடனும் காண்போம். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தன் தெய்வானையை திருமணம் செய்த புண்ணியமான ஸ்தலமாகும். இது முருகனின் முதல் படைவீடாக பக்தர்களால் போற்றப்பட்டு வழிபடப்படுகிறது. சூரசம்ஹார போரில் வெற்றி பெற்ற பிறகு இந்த புனித இடத்தில்தான் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மங்களமாக மணம் முடித்து வைத்தான். இது கோயிலின் முக்கிய புராண கதையாகும். பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த பழமையான குடவரை கோயில்கள் இங்கு அழகாக காணப்படுகின்றன. இவை கோயிலின் ஆயிராண்டுகள் பழமையான தொன்மையை மிக தெளிவாக பறைசாற்றுகின்றன. இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையமாக விளங்கி பக்தர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பொழிந்து வருகிறது. திருப்பரங்குன்றம் கோயிலின் பிரதான கோபுரம் 17 நிலைகளை கொண்டது. இது தென்னிந்திய கட்டிடக்கலையின் மிக அற்புதமான மற்றும் சிறப்பான எடுத்துக்காட்டாகும். அதன் வடிவமைப்பு பக்தர்களை மயக்குகிறது. கோயிலின் உள்ளே அழகாக அமைந்துள்ள கல்யாண மண்டபம் தெய்வானை முருகனுக்கும் முருகன் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த புனித இடமாக பக்தர்களால் நம்பப்பட்டு வழிபடப்படுகிறது. முருகப்பெருமானின் அழகிய வாகனமான மயில் மற்றும் யானை வாகனங்கள் இங்கு விரிவான சிற்பங்களாக அழகாக காணப்படுகின்றன. அவை கோயிலின் கலைத்திறனை வெளிப்படுத்துகின்றன. கோயிலைச் சுற்றிலும் பல புனித தீர்த்தங்கள் அழகாக உள்ளன. அவை பக்தர்களுக்கு புனிதம் சேர்த்து மனதை சுத்தம் செய்யும் சிறப்பு தீர்த்தங்கள் ஆகும். சுமார் 60 பழமையான கல்வெட்டுகள் கோயிலின் சுவர்களில் ஆழமாக பொறிக்கப்பட்டுள்ளன. அவை கோயிலின் பழமையான வரலாறு மற்றும் சமய நிகழ்வுகளை விரிவாக விவரிக்கின்றன. இந்த கல்வெட்டுகள் பாண்டியர் காலம் முதல் நாயக்கர் காலம் வரையிலான கலை வடிவங்கள், சிற்பங்கள் மற்றும் சமூக நிலைகளை தெளிவாக பிரதிபலிக்கின்றன. வைகாசி விசாகம், தந்த சஷ்டி மற்றும் ஆடிக்கிருத்திகை ஆகியவை இங்கு பிரமாண்டமாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் ஆகும். பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர். கந்த சஷ்டி திருவிழா 6 நாட்கள் முழுவதுமையாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதில் சூரசம்ஹார நாடகம் நடத்தப்பட்டு பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பார்க்கின்றனர். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்கள் அருள் பெறுகின்றனர். இந்த அனைத்து திருவிழாக்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி உழைப்புடன் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் கருணை மற்றும் அருளை பெறுகின்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை நிச்சயம் வந்து நேரடியாக முருகப்பெருமானின் அருளையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓம் சரவண பவ. இந்த எபிசோட் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் தகவல் அளிக்கும் வகையிலும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். முருகன் அருள் நீடிக்க. மேலும் விரிவான தகவல்களுக்கு கோயில் இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது நேரடியாக தொடர்பு கொண்டு பயண விவரங்களை அறியவும் உங்களுக்கு வரவேற்பு.